ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டவுனாக இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம டவுன் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அது பர்சனாக இருக்கலாம், இல்லையா சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம டவுன் ஆனோம்னா நமக்கு ஒரு ஹோப்பே போயிடும், லாஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு விரக்தியான மனநிலைக்கு வந்துடுவோம். இதெல்லாம் எதனால் வருது யோசித்து பார்த்துருக்கீங்களா? யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் தோணியிருக்கும். நம்ம ஒரு விஷயம் நினச்சிருப்போம், அது போல் நடக்காது, ஆப்போசிட்டாக நடக்கும், இல்லை அது கொஞ்சம் மாறி நடக்கும், இல்லை அது நடக்காமல் கூட போயிருந்துருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், அதுலேயே ஒரு ஸ்டக்காகி அந்த லூப்லேயே மாட்டிப்போம். அந்த மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஒரு விரக்தியான மனநிலைக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஆக்சுவலாக எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் எல்லாமே நம்ம கடந்து தான் வருவோம். ஏன்னா யாருமே இந்த மாதிரி ஃபேஸை கடக்காமல் வரவே முடியாது. அது கஷ்டமான விஷயம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், ஒரு விஷயத்தையே திரும்பி திரும்பி யோசிச்சுக்கிட்டு அந்த ஸ்டக்லேயே மாட்டிட்டோம்னா நமக்கு ரொம்ப மனசே ஹெவி ஆயிரும். அதுலேருந்து அதுக்கப்புறம் நம்மளால் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஒழுங்காக சாப்பிட முடியாது, ஒர்க் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம டெசிஷனே ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியாது, எவ்வளோ நல்ல டெசிஷன் மேக்கராக இருந்தால் கூட. எமோஷ்னலாகவுமே ரொம்ப ட்ரெயின் ஆயிரும். அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்ம ஒர்த்தே நமக்கு தெரியாமல் போயிடும். நம்ம ஒர்த்தையே நம்ம கொஷின் பண்ணுவோம். நம்ம வேல்யூவே நமக்கு தெரியாமல் போயிடும். நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன் அவங்களுக்கெல்லாம் நல்லா நடக்குதே, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி டவுன் பண்ணிப்போம், ஒர்த்தையே கொஷின் பண்ணிப்போம், நம்ம வேல்யூவே தெரியாமல் போயிடும். இது ஏன் இப்படி இதுலேருந்து நம்ம எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் இது ஒரு முடிவு கிடையாது. கொஞ்சம் தள்ளி நின்று அங்கேருந்து பாஸ் பண்ணி இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்படி நம்ம யோசித்தோம்னாலே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த லூப்லேயே மாட்டிக்காமல் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கணும். நம்ம மேலே நம்ம ஒரு அன்போடையும் கருணையோடையும் இருந்தோம்னா இருக்கிறது தான் முக்கியம். நம்ம ஏன் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தையோ பர்சனையோ பிடிச்சி நம்ம தொங்குறோம், அந்த கண்ட்ரோல் நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்குறோம், இல்லை அந்த விஷயத்தில் கொடுக்குறோம். அதனால தான் நம்ம அங்கேயே ஸ்டக்காகி நின்றுக்கிறோம். நம்மக்கிட்ட நம்ம அந்த ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நான் என்னதை பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்போமே தவிர ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத யோசிக்க மாட்டோம். இது ரொம்ப பெரிய விஷயம். லெட் தெம், அதை விட்டுருங்க. எதாக இருந்தாலும் சரி, லெட் தெம் ஆர் லெட் இட் அப்படிங்கிறத விட்டுட்டு லெட் மீன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணும். இது ஒரு முடிவு கிடையாது இல்லையா? அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணுமோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்மளை பவர்ஃபுல்லாக மாற்றும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். நம்ம மேலே அன்போடையும் கருணையோடையும் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் கூட ஜஸ்ட்டு கால் பண்ணி அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசலாம். யார் நம்பிக்கை இருக்கோ, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்கக்கிட்ட பேசினாலே நம்ம கொஞ்சம் நார்மல் ஆயிரும். லாஸ்ட் ஹோப் அப்படின்ட்டு அந்த ஹோப் இல்லாதப்போ அதை தான் நான் சொல்லுவேன். அப்படி யாரும் இல்லையா, கண்டிப்பாக எனக்கிட்ட ஏன் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நான் எப்போவுமே அவைலபிளாக இருப்பேன். மோஸ்ட்டாக நான் மெசேஜ் பார்த்தா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டக்காக ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கானவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஹாபி இருந்தால் கூட அது பண்ணலாம். அதுலேயே நம்ம தொங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.